சேலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஒரு லேடி பதவி ஏற்கிறாங்க. சேலத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து நின்ன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் செல்யூட் போட்டு கார் கதவை திறந்து விடுறாங்க. அந்த இறங்கின லேடி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு இப்படி சுத்தி இப்படி பார்க்கறாங்க. அங்க மரத்தடியில் ஒருத்தர் டீ வித்துக்கிட்டு இருக்காரு, சைக்கிளில் வச்சு டீ வித்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த கூட்டத்தை தள்ளிட்டு நேராக அவர்கிட்ட வந்து அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ள போறாங்க. நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு போஸ்ட்டுக்கு உள்ள போறாங்க. யாருக்கும் புரியல, என்னடா இவ்வளவு பெரிய போஸ்ட்ல வந்துட்டு ஒரு டீ விற்கிறவன் காலில் போய் விழுந்து கும்பிடுறாங்களே, யாருன்னாங்க. என் தந்தை, என் அப்பா டீ விற்று என்னை படிக்க வைக்க வேண்டும் என்று படிக்க வைத்தார். நான் நேற்று சொன்னேன், அப்பா நான் நல்ல வேலைக்கு வந்து விட்டேன், நீங்கள் இனிமேல் இப்படி தெரு தெருவாக அலைந்து டீ விற்க வேண்டாம், நீங்கள் சிரமப்படாதீர்கள், நான் நல்ல பதவிக்கு வந்து விட்டேன், நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொன்னேன். மானமுள்ள என் அப்பா சொன்னார், உன் செலவில் வாழ்வது என்னுடைய தலையெழுத்தல்ல, என் உழைப்பில் தான் என்னால் வாழ முடியும் என்று இந்த வேலையை நிறுத்த முடியாது என்றார். என்ன யோசிச்சு பாருங்க, நீ சம்பாதிச்சு உன் பிள்ளைய காப்பாத்து, நான் உன் செலவுல வாழணுன்ற அவசியம் ஒண்ணும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான், நான் டீ வித்து நான் எப்படியோ வாழ்ந்துக்குவேன், நீ போ அப்படின்னு என்ன எங்க அப்பா அனுப்பிச்சு வச்சாரு. நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட வந்து இருக்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருந்தவன் யார் தெரியுங்களா? ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும். எங்க ஒரு கடலுக்குள்ள போற கப்பல்ல படை வச்சிருக்கிறான்னா அவன் எவ்வளவு பேருக்கு சோறாக்கணும், எவ்வளவு பேருக்கு தண்ணி வேணும், எவ்வளவு பேருக்கு ஆயுதம் இருக்கணும், அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா வைத்தியர் எவ்வளவு பேர் இருக்கணும், இவ்வளவு வைத்து கொண்டு நாடுகள் மீது படையெடுத்து போனான் தமிழன் 10ஆம் நூற்றாண்டில் 11ஆம் நூற்றாண்டு சொன்னா அவன் பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பெரிய ஆச்சரியம். நமக்கு பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? வடநாட்டு பேர்கள்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கிறோம். எங்க நீங்க வடநாட்டில் போய் சொல்லுங்க பாப்பா, எங்கேயாவது ஒரு பாரதி பேர் வச்சிருக்காங்களா? ஒரு வஉசியினுடைய பேர் இருக்கா? கிடையாது. நமக்கு என்ன பெருமை தெரியுமா? வளர்த்தா கூட உள்நாட்டு நாய் வளர்க்கப்படாது. நம்ம ஒரு வீட்டில் பார்த்தேன், உருண்டையா ஒரு நாய், கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுன்ட்டாங்க, குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுன்ட்டாங்க. அந்த நாய் வச்சிருக்கான், அது மெத்தையில படுத்து தூங்குது, அவன் சேர் போட்டு வெளியே உட்காந்துருந்தான் அந்த ஆளு. நீங்க ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க, நாய் உள்ள படுத்துருங்க கேட்டேன். 3 லட்ச ரூபா ஓட்டு வாங்கின நாயா, எந்த திருட்டு நாயா தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நான் நாயக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். விளங்குமா நாடு? Download ShareChat.